டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகு நுழைவாயிலை புதுப்பிப்பது, செனட் ஹாலை புதுப்பிப்பது, துணைவேந்தர் அறையை புதுப்பிப்பது என்று பல்வேறு வகைகளில் இது சீரமைக்கும் பணிகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வழிகாட்டுதலோடு செய்யப்பட்டது. அந்த பணிகள் முடிவுற்று ஒரு மிக அழகான நுழைவாயில் ஒன்று புதிதாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நுழைவாயில், செனட் ஹால், தீன் அலுவலகம், விசி அலுவலகம் போன்ற பல்வேறு அலுவலகங்கள் புதுப்பிக்கப்பட்டு ரூபாய் 12 கோடி செலவில் தற்பொழுது பல்கலைக்கழகத்தின் பயன்பாட்டிற்கு இன்று காலை மரியாதைக்குரிய துறையின் செயலாளர், இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், NHMMD, TNPHSC, PD போன்ற உயர் அலுவலர்கள் பங்கேற்க இது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு MRB ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தைகளில் அவர்களுடைய கோரிக்கைகள் அரசின் சார்பில் பரிசீலிக்கப்பட்டு பல்வேறு கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செவிலியர்கள் போராட்டத்தில் இருக்கிற நியாயமான அம்சங்களை பரிசீலித்து அவர்களுக்கான அந்த கோரிக்கைகளை செய்து தர வேண்டும் என்று அறிவுறுத்தியும் இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுடைய ஒரு கோரிக்கை என்பது நிரந்தர பணியாளர்களைப் போலவே அனைத்து MRB தொகுப்பூதிய செவிலியர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். இது சம்பந்தமான கருத்துரு அரசின் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த செவிலியர்களுக்கு அரசு பொறுப்பேற்கிற போது 14,000 ரூபாய் சம்பளம் இருந்தது. இவர்களெல்லாம் 2014-15 ஆண்டுகளில் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் தற்காலிக செவிலியர்களை MRBயின் மூலம் தேர்ந்தெடுத்தது அன்றைய அரசு. MRBயில் எடுக்கிற போது 2 ஆண்டு காலம் அவர்கள் பணி செய்ததற்கு பிறகு அந்த செவிலியர் துறையில் காலி பணியிடம் உருவானால் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களை பணியில் எடுத்துக்கொள்ளலாம் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டு அதை ஒப்புக்கொண்டுதான் 2014 இவர்கள் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களுடைய கோரிக்கை ஒரு 8,322 செவிலியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக புதிய பணியிடங்களை உருவாக்கி பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதைப் போலவும் கொரோனா பேரிடர் காலத்தில் இவர்கள் பெரிய அளவில் அரசுக்கு மட்டுமல்ல பொதுமக்களின் உயிர்காத்த விவகாரத்தில் அவர்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் என்கின்ற வகையில் 14,000 சம்பளத்தை 18,000ஆக உயர்த்தினார்கள். அந்த வகையில் இதுவரை அவர்கள் 18,000 ரூபாய் சம்பளம் பெற்று வருகிற நிலையில் ஏற்கனவே அவர்கள் காலி பணியிடங்கள் உருவாக அதில் இந்த MRB ஒப்பந்த செவிலியர்களை நுழைக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 3,614 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.